கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமைமானவனை விடுவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை ஊக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீர்.
கைவிடா தெய்வமே, என் கண்மலையே மீட்பரே. கைவிடா தெய்வமே, ஓ கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவ சமூகத்தில் எந்த அனுபவத்தில் நம்ம போகக்கூடாதான்? எப்படி? ஓரம் கட்டப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஓரம் கட்டப்படாதிருங்கள். மனிதனால் அல்ல, தேவனால். அது நமக்கு மிகுந்த பிரச்சனையாயிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தேவனால் ஓரம் கட்டப்படுவது மிகுந்த, அது ஒரு பெரிய சாபம் என்று சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவத்திற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக நம்மை சேர்த்து கொள்ளப்படவில்லை. அல்லேலூயா. ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்னவர், உன்னை பரிபூரணத்திற்கென்று அழைத்த தேவன், உன்னை சம்பூரணத்திற்கென்று அழைத்த தேவன், உன்னை அரைகுறையா விடுவதற்கு அல்ல. எல்லாவற்றிலும் எப்படியா? சம்பூரணம். அந்த இதுதான், அந்த விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் என்னை எதற்கென்று அழைத்திருக்கிறார்? சம்பூரணத்திற்கென்று, பரிபூரணத்திற்கென்று அழைத்திருக்கிறார். எனக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி, எனக்கு இருக்கிற எல்லா குறைவுகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்கி நடத்துகிற ஒரு அனுபவத்தில் என் தேவனாய கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போவார். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் குறைகள் அநேகம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது நிறைவாக இருக்கும். ஆமென். ஏனென்றால் அவருக்கு உனக்கு எதை கொடுத்து எப்படி போஷிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்குள்ள அப்பம் உனக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். உன் தண்ணீர் உனக்கு அளக்கப்படும். அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். ஒரு காலம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் ஒருபோதும் அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததை நான் சிறு வயதில் இருந்தேன், வாலிபனாய் இருந்தேன், வயதுள்ளவனுமானேன். ஆனால் நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிந்ததை, உதவிக்காக ஏங்கி அலைந்ததை நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை மறுதலித்து விடக்கூடாது. அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுதலித்து விடக்கூடாது. உலகத்தில் உள்ள சாதாரண ஆசீர்வாதங்களுக்காக, அற்பமான ஆசைகளுக்காக என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை நாம் மறுதலித்து விடக்கூடாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள 2 பேரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. 3 அனுபவங்களை பார்த்திருக்கிறோம். யார் அது? எலியா, எலிசா, தாவீது, சாவுல். இன்றைக்கு 2 பேரை உங்கள் மத்தியில் நான் அறிமுகப்படுத்தும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு என்கிற ஒரு அப்போஸ்தலன், அல்லேலூயா, ஒரு சீஷன். அவன் கூட இருந்தவன் யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா. இந்த 2 பேருமே ஆண்டவரை என்ன செய்தாங்க? துக்கப்படுத்தினார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இந்த பேதுரு மேலும் வேதம் சொல்லுகிறது, பேதுரு மேலும் இந்த யூதாஸ் காரியத்தின் மேலையும் சாத்தான் மோதினானாம். அவங்கள சோதிக்கணும்னு, அதாவது சுலகால புடைக்கும்படி, எப்படி அவங்கள சோதிக்கும்படி கோதுமை சுலகையிலே புடைப்பது போல புடைக்க கத்திடத்தில் அவன் என்ன செய்யணும்? சத்துரு உத்தரவு கேட்டானாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பேதுரு என்ன பாருங்களேன், அவன் பிரச்சனைகளும் சோதனைகளும் பாடுகளும் வரும்பொழுது அவன் கர்த்தரை ஈஸியா மறுதலிச்சிட்டான். ஏன் எப்படி? அப்போ உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? சர்வ வல்லவரையே நம்ம மறந்துடுவோம், சர்வ வல்லவரையே நம்ம இழந்துருவோம், அவரையே நாம் மறுதலித்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 வாசிங்க, 32 33 வாசிங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் பூமி மேல நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன்னு சொல்றார். சமாதானம் மட்டும் இல்ல, பட்டயத்தையும் நான் அனுப்ப வந்திருக்கிறேன். நீங்க அதனால மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுங்கள். மனுஷனுக்கு முன்பாக நீ என்னை அறிக்கை பண்ணினா என் பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? நான் உன்னை மறுதலிப்பேன். என்னை நீ மறுதலித்தால் நான் உன்னை மறுதலிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிற அனுபவம் உனக்கு இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நானும் உன்னை அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கும் போது பேதுரு என்ன செய்தான்? அப்படியே ஸ்லிப் ஆயிட்டான். அவன் என்ன செய்தான்? மறுதலிச்சுட்டான். ரெண்டு பேருமே ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க. இவன் முன்னக்கூடியே சொல்றான், பேதுருவே என்மேல் விசுவாசமா இருக்கிறாயா கேட்கிறாரு. நீர் அறிவீருங்கிறான். திரும்ப திரும்ப கேட்கிறாரு, சொல்றாரு. ஆனால் கோழி கூவுவதற்கு முன்பாக என்ன செய்வேன்? 3 தரம் என்ன மறுதலிப்பன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு முன்னாடி அலர்ட் பண்ணியும் கூட அவன் அதை கவனமா செஞ்சான் பாருங்க. அல்லேலூயா. அப்ப அவனுடைய ஆவில என்ன இல்ல, அவன் சரியான நிலையில இல்லை. அவன் சூழ்நிலையை பார்த்துட்டான், சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டான். இவனும் அவரை போல இருக்கிறானே, இவனும் அந்த கலிலேயனை போல இருக்கிறானே, அவன் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மறுதலிக்கிறதுல சத்தியம் பண்ணி ஆணித்தரமா வேற சொல்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, பாருங்க, பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது இந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான். அவன் சபித்து சத்தியமும் பண்ணிட்டான். ஆனா யூதாஸ் என்ன பண்ணா? வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரையே காட்டி கொடுத்துட்டான். உலகம் தருகிற சாதாரண அற்ப பணத்துக்காக, சொற்ப பணத்துக்காக குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செய்தான்? அவன் காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க யாராவது உங்களை சுற்றுலாவுக்கு கூட்டு போறாங்க வைங்க, எங்க நரகத்துக்கு. யாராவது உங்களை சுற்றுலாவுக்கு யாராவது கூட்டிட்டு போறாங்கன்னு வைங்க, நரகத்துக்கு. ஒருவேளை அங்க போனா அங்க ஒரு சத்தம் கேட்கும், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் அவனுடைய உள்ளம் பதறி, அல்லேலூயா, அவியாத அக்கினியிலும் சாகாத புழுக்களிலும் அவன் இன்றும் எப்படி இருப்பான்? கொடுமையிலும் கொடுமையாய் அவனுடைய ஜீவன் அப்படியா இருக்கும். எங்க? நரகத்துல. பிரைஸ் தி லார்ட். மறுதலித்த 2 பேருமே ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணவங்க தான். ஆனாலும் பேதுருக்கிட்ட என்ன ஆச்சு? கொஞ்சம் அட்வான்ஸா போய் அவர்கிட்ட நொறுங்குண்ட ஆவியோடு அவன் என்ன செய்தான்? திரும்ப ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இதுல பேதுருக்கு கிருபை கிடைத்தது. இந்த யூதாஸ் என்ன செய்யப்பட்டான்? ஓரங்கட்டப்பட்டு விட்டான். ஆனா பேதுரு ஏன் பேதுரு மேல கிருபை கிடைச்சது? பேதுரு மனம் கசந்து அழுதான். நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை மீண்டும் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இன்றைக்கும் தேவ சமூகத்தை விட்டு ஒருவேளை நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். சங்கீதம் 34:18 வாசிங்களே. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அவர் ரட்சிக்கிற வல்லவர். அல்லேலூயா. எப்படியா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரா? சமீபமாய். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா. கூடவே இருந்து உனக்கு சமாதானத்தை கட்டளை எடுக்கிறவர்.
மாத்திரமல்ல நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போயிட்டு ரைட்டு மனஸ்தாவப்பட்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல வந்து நீ சரண்டர் ஆயிட்டேனா அந்த கிருபைக்கு நீ பாத்திரவனாயிடுவ. இந்த பேதுரு ஆமேன் ஆண்டவருடைய கண்களில் தயவு அந்த பேதுருவுக்கு கிடைத்தது போல உனக்கும் ஆண்டவர் கிருபை ஆமேன் பாராட்ட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம், நான் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறேன், நான் தேவ சமூகத்தை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கக்கூடுமானால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு உன்னை பலப்படுத்த உன்னை அரவணைத்துக் கொள்ள என் தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ நெருங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு உண்மை உத்தவமாய் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்து நெல்லு. அவர் மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல தன்னிடத்தில் வருகிற நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு அவர் சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் வாரி அணைத்துக் கொள்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்று இளைய குமாரன் நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு தன்னுடைய உற்ற மனசாட்சியில் அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு அங்கே தான் புத்தி வருது, எங்கே பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காம இருக்கிற நேரத்தில் அப்போது அவனுக்கு ஒரு ஞானோதயம். என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிற கூலிக்காரனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், அவங்க என் வீட்டில், அதாவது என் தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்கிறவனே நல்லா சாப்பிட்றான், நல்லா இருக்கிறானே, அவனு சமாதானமாக இருக்கானே, அதையெல்லாம் இழந்து நான் இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறேனே என்று சொல்லி அந்த குற்ற மனசாட்சியில் திரும்பவும் நான் போய் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எனக்கு அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் நான் ஒரு வேலைக்காரனாக போய் நான் அந்த வீட்டில் நான் இருக்கட்டும்னு ஒரு முடிவோடு போனவனுக்கு கிடைச்சது ஜாக்பாட். அல்லேலூயா. அவன் தூரத்திலிருந்து வருவதற்கும்பாக வேலையாடு போய் சொல்கிறான். தகப்பன் ஓடி போய் வாரி அணைத்து கொண்டு அவனுக்கு நல்ல துணிமணிகளை உடுத்தி அவனுக்கு மோதிரங்களை போட்டு அவனுக்கு கடா வெட்டி நல்ல விருந்து வச்சு அவனுக்கே பெரிய சர்ப்ரைஸு. உலக பிரகாரமான தகப்பனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு, மனதுருக்கத்தின் தேவனுக்கு நம்மேல் எவ்வளவு ஒரு கிருபை இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. அந்த கண்களில் கிருபை கிடைக்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அல்லேலூயா. எனவே மனம் கசந்து நம்முடைய பாவங்களுக்கு நாம தான் அறிக்கை பண்ணணும், நம்முடைய மீறுதல்களுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு நாம தான் அவருடைய சமூகத்தில் மனஸ்தாபப்படணும். நம்ம ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் அப்படியே நிற்கும் பொழுதே வாரி அணைத்துக் கொள்வார். காணாமல் போன ஒரு ஆட்டின் மேல் தான் அவருக்கு கவனம். அல்லேலூயா. கைக்குள்ள இருக்கிற 99 ஆடை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஒரு ஆடு காணவில்லை என்றால் அந்த காணாமல் போட்ட ஆட்டை குறித்து தான் அவருக்கு அதிக கவலை. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குமானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நறுங்குண்ட இருதயத்தோடு நொறுங்குண்ட ஆவியோடு தேவ சமூகத்தில் ஆமென் நீ காத்துரு. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை கிருபையின் மேலே கிருபை. அல்லேலூயா. நீ இழந்து போனதை காட்டிலும்
அல்லேலூயா. நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில இழந்தேன் என்று ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, அவைகளை காட்டிலும் அவைகளை காட்டிலும் அவைகளை காட்டிலும் அவைகளை காட்டிலும் எல்லாவற்றிலும் கூட கொடுக்கிறவர் இன்றும் உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவர். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு உன்னை விடுவிக்க, உன்னை உயர்த்த வருவதற்கு ஒரு வினாடி, ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அதற்கு நீ என்ன செய்ய? நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு இந்த பேதுருவை போல எவ்வளவு பாருங்க, சொன்னதை அப்படியே செய்யறான் பாருங்க. நீ செய்வேன்னு சொன்னதையும் கூட அதை அப்படியே செஞ்சுட்டு நிற்கிறான் திரும்பியும். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் இதை சொன்னாரு, அப்பயாவது அலர்ட்டா இருக்கலாமே அப்படின்னு கூட யோசிக்கலாமே. அல்லேலூயா. ஆமா, அதையும் செஞ்சுட்டு ஆனாலும் பாருங்க, அவனால அந்த குற்ற மனசாட்சியோடு அவன் இருக்க முடியவில்லை. 147 சங்கீதம் 3 வாசிங்களேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர் மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்ட ஆத்மாவை அவர் என்ன செய்வாரா? குணமாக்குகிறவர். அவருடைய எவ்வளவு உனக்கு உன் இருதயம் எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் உன் காயத்தை கட்டுகிறவர். எது நிமித்தம்? உன்னுடைய மனஸ்தாபத்தின் நிமித்தம். அல்லேலூயா. அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு அவருடைய சமூகத்தில் நீ வருகிறல, நீ எவ்வளவு காயம் இருந்தாலும் உன் மனசுல, எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு துக்கம், எவ்வளவு துயரத்தோட நீ தேவ சமூகத்தில் வந்தாலும் ஒரு க்ஷண பொழுதுல அவர் எல்லாவற்றையும் உன்னை மாற்றி என்ன செய்வாரு? அப்படியே அது இருந்த சுவடு இல்லாம உன்னை அப்படியே சமாதானத்தால, உன்னை சந்தோஷத்தால இன்னைக்கு பாடினோமே. அல்லேலூயா. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் நீ மூடினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். பிரைஸ் தி லார்ட். உம்மை விட்டு பிரிந்து நான் எங்கே போனேன்? தூரமா போயிட்டேனே. ஆனாலும் என்ன நீ உயரமா வச்சு பார்த்தீங்க. ஆனாலும் என்ன செய்த? நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருக்க வேண்டிய நான் நன்றி இல்லாதவனா நான் உம்மை விட்டு பிரிந்து தூரமா போனேனே. ஆனால் என்னை நீர் விட்டு விடவில்லை. என்மேல் வைத்த கிருபை, என்மேல் வைத்த இரக்கம், என்மேல் வைத்த தயவு, என்மேல் வைத்த அந்த அனாதி அன்பு என்னை உடைய சமூக தண்டையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதே. அல்லேலூயா. இதுதான் அந்த மனசாட்சி. அதுதான் நொறுங்குண்ட ஆவி. அல்லேலூயா. அதுதான் நறுங்குண்ட ஆவி உடைய அனுபவம், நொறுங்குண்ட இருதயம். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீ சொல்லும்போது எப்படிப்பட்ட ஆமேன் பாவம் இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபம் உன் மேல இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு க்ஷண பொழுதுல அந்த கள்ளன் பாருங்க, கடைசி நிமிஷத்துல அவன் நல்ல அவரோடு அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய, அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான், பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. கடைசி நேரத்தில் சிலுவையில அவர் கூட, நீ ஏன் கூடவே இருப்பேன்னு சொல்லி அவன் ஆண்டவர் கூடவே கூட்டிட்டு போனார் பாருங்களேன். அப்ப அவருடைய இருதயம் எப்படி பாருங்க. அவனுக்கு செய்தவரை நமக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அவனுக்கு செய்தவர், அதுவரைக்கும் அவருடைய நாமம் அவனுக்கு தெரியல, அவருடைய அன்பு அவனுக்கு தெரியல, அவர் யார் என்பது தெரியல. ஆனா அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆனா பார்க்கணும், அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி. நாம செஞ்ச தப்புக்கு நம்மளை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. ஆனா இவர் ஒரு பாவம் செய்யலையே, இவரையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சதே அரைஞ்சாங்க, இவரை நம்மளோட சேர்ந்து அரைச்சிட்டாங்களே. இவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, அந்த நொறுங்குண்ட அந்த இருதயம் அவனுக்குள்ள ஒரு பாருங்களேன். நம்ம செஞ்சதுக்கு இப்ப கரெக்ட் தான். அவனே கேட்கல, அவன் கேட்கல. என்னை ரட்சிங்கன்னு சொல்லல, அவன் என்னை விடுவீங்கன்னு சொல்லல. அவன் ஒரு வார்த்தை சொன்னான். ஆனா என்ன சொன்னான்? நீங்க நாளைக்கு எங்க இருப்பீங்க? பரதீசில இருப்பீங்க. இவனுக்கு அந்த விசுவாசம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? நாளைக்கு நீங்க அந்த பரதீசில இருக்கும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கங்க. என்ன ஆண்டவர் அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்லை, நீயும் என்னோடு பரதீசில் இருப்பாய். அவனுக்கு கிடைத்தத பாக்கியம் நமக்கு கிடைக்காதா? இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய பங்காய் இந்த கிருபையின் காலத்தில் நம்ம வாழுகிற நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய ஆலோசனை கேட்டு அவருடைய சமூகத்து அப்பங்களாய், அவருடைய பங்காய் சுதந்திரமாய் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஜனங்களோட நிற்க ஆமே ராணியை கொடுத்த நமக்கு ஆண்டவருக்கு அவன் நமக்கு கிருபை கொடுக்க மாட்டாரா?
அவர் நம்ம மேல் இரக்கம் பாராட்ட மாட்டாரா? உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும், எனக்கு போகத்தான் மீதி, எனக்கு செய்வார் ஆண்டவர், எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? அதுதான் தகப்பன் பிள்ளைகளுக்கு உண்டான உறவு. இளைய மகன் அப்படி கூட நினைக்கல, ஆனால் அவனுக்கு எப்படி தகப்பனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதே. அப்போ ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ள தேவன். அவர் சமூகத்தில் மாலை நேரத்தில் ஒருவேளை நீ எப்பேற்பட்ட குறைவில், எப்பேற்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு நீ தேவ சமூகத்தில் நீ இருந்தாலும், இப்பொழுது மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே அவரிடத்தில் நீ ஒப்புக்கொடு பார், உன்னை உருவாக்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த யூதாஸ் செய்த காரியம் என்ன? அவன் ரிட்டர்ன்ல வரவே இல்லை. அவன் கர்த்தரை திரும்பி பார்க்கவும் இல்லை, அவன் கர்த்தரிடத்தில் அவன் திரும்பவும் இல்லை. அவன் என்ன செய்யறான்? இந்த வாங்கி வச்சால இந்த துட்டு இவனை அலக்கழிப்பு பண்ணுது. அந்த துட்டு அவனுக்கு தீட்டா மாறிடுச்சு. பாருங்களேன், அவனை சாவடிக்காம விடாது, சாபமா மாறிடுச்சு. எது? உலகம். உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், நீ விரும்புகிற ஒன்று உனக்கு சாபமா மாறிடும். ஹல்லேலூயா. அது உன் கையில இருந்தால், உன் கையில வாங்கிட்டேன்னு வாங்கிக்க, அவன்தான். பாருங்க, அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவனால சும்மா நிக்க முடியல. இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், பிரதான ஆசாரியர்கள் இடத்துல ஓடுறான். போய் ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, தயவா இந்தாங்க நீங்க கொடுத்ததை வாங்கிக்கங்கன்றான். அது ஓம்பாடுன்றான். யாரு? கையில வாங்கின துட்டு கைவிட்டுருச்சு, உலகம் கைவிட்டுச்சு, பிரதான ஆசாரியர் கைவிட்டாங்க, எல்லாம் கைவிட்டு போச்சு. ஹல்லேலூயா. இவனுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவன் கோபத்தில் என்ன செஞ்சுட்டான்? சார், நான் பதறி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த துட்டை என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செஞ்சான்? தேவாலயத்தில் வீசலாம். யாருக்கு வேணும்? உன் யார் அதை வாங்க சொன்னான்? அதனுடைய வேலையை முடிக்காம அது திரும்பாத. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது வானத்தில் இறங்குகிற பனியை போல, மழையை போல இறங்கி பூமியை நினைப்பித்து அது முளைப்புண்டாகி, அது செடியாகி, கொடியாகி, காயாகி, கனியாகி, கனிகளை தந்து, பலன்களை தந்து, அது புறப்பட்ட இடத்துக்கு திரும்புமே ஒழிய வெறுமனே திரும்புவதில். அதே போல இந்த உலகத்தில் வருகிற சாபம், நீ சரியான நேரத்தில் உன்னை நீ சரியாய் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதனுடைய காரியம் நிறைவேறாமல் உன்னை விடாது. இதெல்லாம் உன் கையில் வச்சுக்க கூடாது, இதெல்லாம் உனக்கு தூரம், இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு ஒரு காஷனரி, ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் இந்த உலகத்தை குறித்து எனக்கு நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா, அதை இப்பவே மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்ல வார்த்தையின்படி நாமும் இருளுக்குள்ள, எப்பேற்பட்ட இருளில் இருந்தாலும் அந்த வெளிச்சத்துக்குள்ள திரும்புவோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுவோம். நாம் பிரகாசிப்பது மாத்திரமல்ல, அநேகரை பிரகாசத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரமாய், ஹல்லேலூயா, ஆமென், நாம் காணப்படுவோம் தேவ சமூகத்தில். நாம் அப்படிப்பட்ட ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காதபடி, உடன்படாதபடி நாம் அதை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் டர்ன் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன சொன்னாங்க? அது ஓம் பாடு நம்மனை துரத்தி விட்டாங்க. என்னை கேட்டுக் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதாசை போல நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் வித்த மாதிரி சத்தியத்தையும் வித்துறக்கூடாது. நினைச்ச இடங்களுக்கு போயிடக்கூடாது. நினைச்சவங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? நீங்க ஜெபமும் பண்ணிடக்கூடாது. பன்றிகளுக்கு முன்பாக முத்தையும் போட்டுறக்கூடாது. சரியான இடத்துல, சரியான இந்த ஆண்டவர் கொண்டு போகிற இடத்துக்கு மட்டும் நீ போனால் போதும். தேவையில்லாத இடங்களுக்கு போய் லாக் ஆகிற ஆள்கள் இருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு வெளி தேசத்துக்கு போய் சத்தியத்தை விற்கும் போய் போறேன்னு சொல்லி இன்னைக்கு பண ஆசையில் போய் நிறைய பேர் சிக்குண்டு தவிக்கிற ஊழியக்காரங்களை, பின்மாற்றத்தில் போன ஊழியக்காரங்கள், எத்தனையோ ஊழியத்தில் ஒன்றும் இல்லாமல் போன ஊழியக்காரங்களாக இருக்காங்க. சத்தியத்தை விற்று போடுகிறது. உன்னை உருவாக்குனது இங்க, உன்னை ஏற்படுத்தினது எங்க, உனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கிற ஸ்தலம் இங்க. இதை விட்டுட்டு உன் யாரும் அங்க போச்சுன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். நீ கேளுங்களேன், அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாங்க.
காரணம் ஏன்? ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஐக்கியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த உண்மை, அந்த ஸ்பிரிட்டு எல்லாம் என்ன இருக்காது? நாளாக நாளாக உலகம் தருகிற இன்பத்தில், உலகம் தருகிற அந்த செல்வத்தில், அந்த செல்வாக்கில், அந்த அந்தஸ்தில் எல்லாம் மறந்து போகும். அதுக்கப்புறம் விசுவாசிக்க கூட கண்ணில் தெரிய மாட்டாங்க. விசுவாசிக்க பார்க்க முடியாது. விசுவாசிகளுக்கு அவருக்கு ரொம்ப தூரம். அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அந்த அளவுக்கு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்க? நீங்க அப்படிதான் இருக்கு. நீங்க இப்ப பெரிய பெரிய ஊழியக்காரங்களா நீங்க போய் நேரடியாக பார்த்துட முடியாது, பார்க்க முடியும். இன்னும் அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவர் பார்த்துடலாம், ஆண்டவர் பார்த்துடலாம். ஆனா ஊழியக்காரனை பார்க்க முடியாது. ஏன்? இன்னைக்கு அதுதான் நிலைமை. பிரைஸ் தி லார்ட். நம்ம அதற்கென்று அழைக்கவில்லை. ஆண்டவர், ஆண்டவருக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். யோபு அழகாய் சொல்றார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை. அதுதான் அனுபவம். அதனாலதான் யோபு இழந்ததை காட்டில் இரட்டத்தனையாய் அவன் சுதந்திரித்து கொண்டான். அதில் அந்த உள்ளம் எப்படி இருக்கு அவனுக்கு? அதை பத்தி எவ்வளவு வசதிகள், எவ்வளவு செல்வாக்கு இருந்தோம், எவ்வளவு அவன்கிட்ட ஆஸ்திகள் இருந்தோம், அதன் மேல் அவன் இருதயத்தை போடலையே. அது மேல இருதயத்தை வச்சிருந்தா அப்பவே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமே. உடனே செய்தி வருகிறது, 10 பிள்ளைங்க போயிட்டாங்க, தோப்பு போச்சு, துறவு போச்சு, ஆடு மாடுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே உனக்குரியது, எல்லாமே நிராகதி ஆகிட்ட, தெருவுக்கு வந்துட்ட, வீதிக்கு வந்துட்ட. அதை பத்தி அவன் கவலை இல்லை, அதை பத்தி கவலையே இல்லை. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டான அனுபவம். கொடுத்தாரா ஸ்தோத்திரம், இல்லையா ஸ்தோத்திரம். நீ அந்த அனுபவத்தில் இரு. நீ அதை காட்டிலும் அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக உனக்கு கிரியை செய்வார். எனவே உலகத்தின் மேல உன் இருதயத்தை வைக்காத, உலக பொருளாசையின் மேல இருதயத்தை என்ன செய்யாத, வைக்காத. பொருளாசை தேவன் வெறுக்கிற அது விக்கிரகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே பண ஆசைக்கு நீ ஒரு காலம் என்ன செய்யாத, இந்த உலகத்துக்கு இடம் கொடுத்து சத்தியத்தை நீ வித்து போடாத. ஹல்லேலூயா. உலகத்துக்கு நீ சத்தியத்துக்கு கிரயமாய் கொள்ளப்பட்ட, ஆண்டவருக்கென்று கிரயமாய் கொள்ளப்பட்ட. உலகத்துக்கு நீ என்ன கிரயமாக போயிடக்கூடாது. அவன் கொடுக்குற அற்பத்துக்காக நீ ஒன்று என்ன செய்யக்கூடாது, நீ ஒன்று கொடுத்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்க நீ பழகும் போது அதான் அடையாளம், அதுதான் சாட்சி. சாட்சிகளாய் அடையாளங்களாய் நீ நிற்க உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த பேதுருவை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுதளித்து விடக்கூடாது, அவர் கரத்தை மட்டுப்படுத்தி விடக்கூடாது, ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. உனக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குன்றி போவதும் இல்லை, குறுகி போகவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உனக்கென்று நிறைவாய் செய்யும்படியாய் அவர் வாஞ்சையா இருக்கிறார். அவர் கொடுக்கறதுல வல்லல். அவர் கணக்கு பார்க்கறதே இல்லை. நீ தான் ஒவ்வொன்றையும் கணக்கு பார்த்துட்டு இருக்க அவர்கிட்ட. ஆனால் அவர் உனக்கு கணக்கு பார்க்கணும்னு நினைக்கல. ஆனால் உனக்கு எப்படி எவ்வளவு கொடுத்தா உன்னால் நிர்வாகம் பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால நீ இந்த கொஞ்சத்தை நிர்வாகம் பண்ணிப்பார். நல்ல முறையில் அநேகத்தில் உன்னை ஆண்டவர் உருவாக்குவார். அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுவார். எனவே எதை குறித்து கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். தேவனாய கர்த்தர் உன்னை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்ட அந்த சுவிசேஷத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நீ விலை பேசக்கூடாது. அதற்காக நீ விலை போயிடக்கூடாது. இந்த யூதாசை பெற்ற பணம் அவனுக்கு நிம்மதியை தரல, அவனுக்கு சமாதானத்தை தரல. ஹல்லேலூயா. அவன் மனசுல இருந்த அந்த பண ஆசை அவனை கைவிட்டுருச்சு. பணத்தை கொடுத்த அந்த பரிசேயரும் அவனை கைவிட்டாங்க. ஆமென். பிரதான ஆசாரியர்களும் அவனை கைவிட்டாங்க. பணத்தை அவன் தேவாலயத்தில் வீசி எறிந்து என்ன செய்தான், முடிவில் என்ன செய்தான், திரும்ப வந்து நின்றுட்டான். 12ல் எங்க போயிட்டான், நாண்டு கொண்டு செத்தான். அவனை யார் சாக சொன்னான்? அந்த முடிவை யார் எடுக்க சொன்னான்? சாத்தான் வந்து மோதுவான்.
கோதுமையை சுலகிலே புடைப்பது போல உன்னை புடைப்பதற்கு சத்துரு என்ன செய்வானா? உத்தரவு கேட்டு தான் வருவானா. யாருக்கிட்ட? ஆண்டவரிடத்துல. அப்ப ஆண்டவருடைய பார்வை உன் மேல இருக்கா இல்லையா? உன் திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க ஆண்டவர் ஒரு கால் உன்னை அனுமதிப்பது இல்லை. அப்ப நீ உன் பொறுமை, உன் உபத்திரவத்துல என்ன செய்யணும்? எவ்வளவு ஒரு உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்துல நீ பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. நிச்சயமாய் தேவனாய கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்துல உன்னை விடுவித்து உன் எல்லையில சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எனவே அந்த நித்தியத்துக்குள்ளாய் போக வேண்டிய நாம் அந்த நரகத்திலே நாம் போய்விடாதபடி முடிவு எங்கே? இப்ப 2 பேரை குறித்து பார்த்தோம். இந்த 2 பேர்ல நம்ம பேதுருவா இருக்க போறோமா, யூதாஸா இருக்க போகிறோமா என்கிற முடிவுதான் இன்றைக்கும் தேவனுடைய ஆலோசனையா இருக்கிறதே. அந்த பேதுருவை போல ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு நீ தேவ சமூகத்துல வந்து நில்லு. ஹல்லேலூயா. அவர் உன்னை என்ன செய்வாரு? அவனை அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ பேதுருவா இருக்கிற. பேதுருனா யாரு? அவன் கேபா. கேபானா யாரு? பாறை. பாறைனா என்ன? கல்லு. இந்த கல்லின் மேல் சபை, உன் மேல சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள, அதனாலதான் அந்திரேயா சொல்றான், வான்னு கூப்பிட்டதுனால அவன் வந்தான். அவனுக்குள்ள 3000 பேர் இருந்தது வெளிப்பட்டது, 5000 பேர் இருந்தது வெளிப்படுத்தது, ஆயிரங்களே அவனுக்குள்ள இருந்ததை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. எனவே அந்த பேதுருவுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவம் இருந்தது, நற்கிரியே இருந்தது, அவனுக்கு குற்ற மனசாட்சியம் இருந்தது. எனவே ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணுமா, கிருபையை பெற்றுக்கொள்ளணுமா, நம்ம வாழ்க்கையில மென்மேலும் ஆசீர்வாதத்தை அவர் வைத்து நம்மேல் வைத்திருக்கிற சித்தமெல்லாம் நிறைவேறணுமா, இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோட நறுங்குண்ட ஆவியோட அப்படியே சமூகத்தில் நாம நிற்போம். 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். இது ஒண்ணுதான், இந்த ஒரு ஆசை, பண ஆசை தான் எல்லா தீங்குக்கும். பணம் பாருங்க, இந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான். அதனால பாருங்க அவன் சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அவன் யாருங்க? அவன் 12 பேர்ல ஒரு ஆள் இல்ல, அவன் சீசர்ல ஒருத்தன்ல, ஆண்டவரோட கடைசியா கூட பந்தி இருக்கிறானே. அப்ப கூட அவனுக்கு கொஞ்சம் அவன் நிதானிக்கல. அவன் எந்திரிச்சு போகும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு, அலர்ட் பண்றாரு, அவன் வேலை வந்துருச்சு, அவன் கிளம்பி போறான் பாருன்னு. அப்ப கூட அலர்ட் பண்றாரு. அப்ப கூட அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு, சத்துரு மோதினால், அப்ப சத்துரு நம்ம மேல மோதாம கொஞ்சம் பார்த்துக்கணும். அவனுடைய இருதயம் நம்ம மேல வராம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன் 12 பேர்ல இந்த 2 பேர் மேல மட்டும் ஏன் மோதணும்னு நினைச்சேன்? மற்றபடி வேற யாரையும் சொல்லவில்லை. வேற யாரையும் சொல்லியிருக்கா? 10 பேரை குறித்து வேற ஏதாவது சொல்லியிருக்கா? ஆனா இந்த 2 பேருக்கு மட்டும் ஏன் உத்தரவு வாங்குறான்? இந்த 2 பேருடைய இருதயம் கொஞ்சம் வீக்கு. அதுல ஒருதன் சுதாரிச்சுக்கிட்டான், ஆனா ஒருதன் என்ன செஞ்சிட்டான்? அவ்வளவுதான். அவன் அதுல பரிகாரம் தேடியெல்லாம் வாங்கின துட்டை கொடுத்துட்டு ஒருவேளை திரும்ப வந்துடலாம்னு நினைச்சிட்டான். என்னமோ தெரியல. ஆண்டவரே தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் வாங்கினதை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சானோ என்னன்னு தெரியல. நான் சொல்றேன், வேதத்தில் அப்படி சொல்லல. அல்லேலூயா. அது இருக்கிற வரைக்கும். அதனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பொருளும், உலகத்தின் பொருட்கள் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை உருப்படியா தூங்க விடாது. உன் வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு சமாதான குலைச்சல் இருக்கா, கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வீட்டை கொஞ்சம் அப்படி விசிட் பண்ணுங்க. ஏதாவது தேவையில்லாத காரியம் உள்ள நுழைஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஏதாவது இருந்தா உடனே என்ன செய்யுங்க? அதை எடுத்து போட்டு தண்ணியை தெளிச்சு நல்லா ஒரு ஜெபம் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படிலாம் நடக்குமா? அதுதான் நடக்கும். அப்படி இல்லாட்டி சொல்ல மாட்டாங்களே. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஜெபம் பண்ணி
அதை நீ ஆசீர்வதித்து ஆண்டவர் நாமத்தில் அதை அப்படியே நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் வெளிப்புறங்களிலும் உட்புறங்களிலும் ஜன்னல்களிலும் கதவுகளிலும் கூரைகளிலும் மேற்கூரைகளிலும் எல்லைகளிலும் என்ன செய்யாத அப்படியே தெளிச்சு விட்டுரு. ஆண்டவரே, இந்த எல்லைகளை கர்த்தர் வேலி அடைங்க, இந்த எல்லையை முத்திரை அடைங்க. தினமும் உனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் தான் நீ பாக்கியசாலியா இருப்ப. டெய்லி நீ படுக்கும்போது கூட என்ன ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து எல்லாம் வெளியில எல்லாம் தெளிச்சிரு. உலகத்தில் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணியோ தேங்காயோ எண்ணெயை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மஞ்சள் கிஞ்சலை சேர்த்து தண்ணியை அதை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சேர்த்துக்கிடுவாங்க, கலர்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க, அப்படி இந்த அப்படி இந்த விரலில் பார்த்துருக்கீங்களா? அப்படி அது தெளிச்ச இடம்லாம் பார்த்தா சும்மா அப்படி இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லை. இதை நீங்கள் என்ன அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் நாமத்தில் எதை செய்தாலும் ஹல்லேலூயா, அதை அப்படியே ஆண்டவர் அங்கீகரிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உன் விசுவாசம் அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம். எனவே நீ உலக பிரகாரமான காரியத்துக்கு நீ இடம் கொடுக்காதபடி, ஒருவேளை உன் பலவீனமாக இருந்ததுன்னா அந்த பலவீனத்தை ஆண்டவர் முன்னே நிறுத்தி இன்றைக்கும் அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு தேவ சமூகத்தில் நீ காத்துரு. தேவன் உண்மையில் கிருபை மேலே கிருபை, அல்லையும் வாழ்க்கையில் ஜெயத்தின் மேலே ஜெயம், உனக்கு பலத்தின் மேலே பலத்தை கொடுத்தே ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்தி உன்னை உயர்த்துவார். எல்லாம் எழுப்பி நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நெஞ்சமே துதி பாடிடு, நல்லவர் செய்த நன்மையை சொல்லி பாடிடு. நீ நல்லவர் செய்த நன்மையை சொல்லி பாடிடு. அவர் செய்த நன்மையை நீயும் ஒருபோது மறவாதே. அவர் செய்த நன்மையை நீயும் ஒருபோது மறவாதே. அவர் செய்த நன்மையை நீயும் ஒருபோது மறவாதே. மறவாதே, நீ மறவாதே, மறவாதே, நீ மறவாதே, மறவாதே, நீ மறவாதே, நெஞ்சமே துதி பாடிடு, நல்லவர் செய்த நன்மை சொல்லி பாடிடு. பாவத்தை எல்லாம் மன்னித்தார், நோயெல்லாம் குணமாக்கினார். மறவாதே, நீ மறவாதே, உன் வாழ்வை அழிவுக்கு காத்தார், நீ மறவாதே. உன் வாழ்வை அழிவுக்கு காத்தார், நீ மறவாதே. கிருபையாலே முடி சூட்டினார், மறவாதே. நன்மையால் வாயை திருப்தியாக்கினார், மறவாதே. கிருபையாலே முடி சூட்டினார், மறவாதே. நெஞ்சமே துதி பாடிலே, நல்லவர் செய்த நன்மை சொல்லி பாடிலே. கண்மணி போல காத்திட்டார், கடாட்சம் உனக்கு செய்திட்டார். மறவாதே, நீ மறவாதே. கண்மணி போல காத்திட்டார், கடாட்சம் உனக்கு செய்திட்டார். மறவாதே, நீ மறவாதே. உன்னை கிருபையால் சொல்ந்து கொண்டார், நீ மறவாதே. உன்னை கிருபையால் சொல்ந்து கொண்டார், நீ மறவாதே. கரம் பிடித்து நடத்தி வந்தார், மறவாதே. கடிகூற செய்தவரை மறவாதே. கரம் பிடித்து நடத்தி வந்தார், மறவாதே. கடிகூற செய்தவரை மறவாதே. நெஞ்சமே துதி பாடிடு, நல்லவர் செய்த நன்மை சொல்லி பாடிடு. நல்லவர் செய்த நன்மை சொல்லி பாடிடு. தேவைகள் எல்லாம் சந்தித்தார், ஏற்றியே உன்னை நடத்தினார். மறவாதே, நீ மறவாதே. தேவைகள் எல்லாம் சந்தித்தார், ஏற்றியே உன்னை நடத்தினார். மறவாதே, நீ மறவாதே.
உயர்த்தி வைத்தார் நீ மறவாதே உன்னை மகிமையாய் உயர்த்தி வைத்தார் நீ மறவாதே வாலாக்காமல் தலையாக்கினார் மறவாதே கீழாக்காமல் மேலாக்கினார் மறவாதே வாழாக்காமல் தலையாக்கினார் மறவாதே உன்னை கீழாக்காமல் மேலாக்கினார் மறவாதே நெஞ்சமே துதி பாடிடு நல்லவர் செய்த நன்மை சொல்லி பாடிடு நல்லவர் செய்த நன்மை சொல்லி பாடிடு அவர் செய்த நன்மையை நீயும் ஒருபோது மறவாதே 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 மறவாதே நீ மறவாதே மறவாதே நீ மறவாதே மறவாதே பாஸ்டர் ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே, இது ஒரு அருமையான இந்த நல்ல ஓய்வு நாளிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல ஆராதனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது ஆண்டவரே வாரத்தை கர்த்தாவே அப்பா உம்முடைய மகிமைக்குள்ளே கர்த்தரங்களை நடத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா நொறுங்குண்ட இருதயத்தை தேவனே நீர் ஆண்டவரை ரட்சிக்கிறவராய் ஆமென். ஆண்டவரே நறுங்குண்ட இருதயத்தை ரட்சிக்கிற தேவன் ஆமென். ஆண்டவரை காப்பாற்றுகிற தேவன் நீர் சமீபமாய் வந்து கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்கிற நல்ல தகப்பன் ஆமென். நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்காத தேவன் ஆமென். ஆண்டவரே அப்பா தன்னை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பிரியமாயிருக்கிற தேவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமென். ஆண்டவரே நீர் பிரிய வைத்திருக்கிறவர் ஆமென். ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் தேடும்படி ஆமென். இன்னும் ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமீபமாயிருந்து நீர் ஆண்டவரே காயங்களை கட்டும்படியாய் ஆமென் கர்த்தாவை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாய் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.